இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளும் குருவருளும் துணை நிற்க திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த திருமுறை சைவ திருமுறை பன்னிசை பயிற்சி மையத்தினுடைய விரிவுரை அமர்வு. பதியத்துக்கு போகலாங்களா? சரி. மார்ச் மாதத்தினுடைய பாடத்திட்டத்தில் இரண்டாவது பதிகம் திருப்பாதிரிப்புலியூர். திருப்பாதிரிப்புலியூர் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலம். இறைவனுக்கு தோன்றா துணைநாதர் என்று திருநாமம். இறைவிக்கு கோதை நாயகி என்ற நாமம். தீர்த்தம் சிவகரை தீர்த்தமும் பிரம்ம தீர்த்தம். தலவிருட்சம் பாதிரி மரம். பாதிரி மரத்தை தலவிருட்சமாக கொண்டிருப்பதால் மேலும் புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர் வழிபட்டதனால பாதிரி புலியூர் என்று இந்த தலத்துக்கு பெயர். பாதிரி மரமும் புலிக்கால் முனிவர் வழிபட்டதனால புலியூர், பாதிரி புலியூர். இத்தலத்திற்கு கடைஞாழலூர் என்று பெயர். பாதிரின்னா அது ஒரு மரம், அது பாதிரி மலர் வளரக்கூடிய ஒரு மரம். இந்த கடைஞாழலூர் என்ற பெயர் மருவி இப்போ கடலூர் என்று வழங்கப்பெறுகிறது இந்த ஊருக்கு. தலத்துக்கு பாதிரி புலியூர் என்று பெயர். இந்த இறைவன் கரையேற்றும் பிரான் என்று வழங்கப்பெறுகிறார். அப்பர் சாமியை கரையேற்றியவர். அருமையான தலம். அப்பர் சாமி திருநாவுக்கரசு நாயனாரை கல்லில் பூட்டி சமணர்கள் கடலில் இட்ட பொழுது சொற்றுணை வேதியன் என்ற பதிகத்தை பாடி கல்லே தெப்பமாக மிதக்க கரையைச் சேர்ந்தார் அப்பர் சுவாமிகள். கரையைச் சேர்ந்த அப்பர் சுவாமிகள் இத்தலத்திற்கு சென்று இறைவனை தொழுது ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் என்று ஒரு பதிகத்தை பாடினார். மங்கன முனிவர் பூசித்து அவர் பெற்ற முயல் வடிவ சாபத்தை நீக்க பெற்றார். அதனால் இந்த தலம் இந்த மங்கன முனிவருடைய சாப விமோசன தலம். அற்புதமான திருப்பாதிரி புலியூர். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வழுவாதிருக்க வேண்டும். இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்து அருள் செய் பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே என்று அப்பர் சாமிகள் அருளிய பதிகத்தில் அந்த பாடல் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த பாடல். இறைவனுக்கு தோன்றா துணைநாதர் என்று பெயர். அருமையான அந்த திருநாமம். இறைவன் நமக்கு துணையாக இருப்பான். எப்படி? தோன்றா துணையாக இருப்பான். நமக்கு தெரிய மாட்டான், ஆனால் துணையாக இருப்பான். இதை அப்பர் சாமிகள் உணர்ந்தார். ஞானசம்பந்த பெருமான் அருளிய பதிகம் நம்முடைய பாடத்திட்டத்தில் அமைய பெற்றிருக்கிறது. செல்வமல்கிய தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரம் தில்லை மூதூரில் கூத்தப்பெருமானுடைய திருநடனத்தை பணிந்து வணங்கிய ஞானப்பிள்ளையார் திருத்திணை நகர் திருத்தலத்தை அடைந்து அங்கே பதிகம் பாடி திருமாணிக்குழியை அடைந்து ஏற்றி திருப்பாதிரி புலியூரை வந்தடைகின்றார். அந்த தலத்தில் இறைவன் முனிவருக்கு அருள் செய்த வண்ணத்தை முதல் பாடலையே வைத்து இந்த பதிகத்தை தொடங்கி பாடுகிறார். இரண்டாம் திருமுறையில் செவ்வழி என்ற பண்ணில் அமைய பெற்றிருக்கக்கூடிய திருப்பதிகம். முன்னம் நின்று முடக்கால் முயற்கு அருள் செய்து நீள் புன்னை நின்று கமல் பாதிரி புலியூருளான் தன்னை நின்று வணங்கும் தனை தவமில்லிகள் பின்னை நின்ற பிணியாக்கை பெறுவார்களே.
இப்போ இந்த பாடலில் இந்த சாபம் பெற்ற முனிவருக்கு அருள் செய்த வரலாற்றை சொல்கின்றார். முன்னம் நின்ற முடக்கால் முயற்கு அருள் செய்து, அதாவது முடங்கிய கால்களை உடைய முயலுருவம் பெற்று இருந்த முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார். முடங்கிய கால்களை உடைய முயல் உருவத்தை பெற்று தன்னை வணங்கி முன்னே நின்ற, தன்னை வணங்கி முன்னே நின்ற அந்த சாபம் பெற்ற முயலுருவாக இருந்த முனிவருக்கு, மங்கன முனிவர் என்று ஒரு முனிவர், அவருக்கு முடக்கு என்று சொல்லக்கூடிய செயல்படாத கால்களுடைய முயலாக போகும்படி சாபம். அவர் அந்த சாபத்தை நீக்கிக் கொள்வதற்கு இங்கே தலத்தை வந்து அடைந்து பெருமான் முன்பு நின்று வணங்கினார். முடங்கிய கால்களுடைய அந்த முயலுருவம் பெற்றிருந்த மங்கன முனிவர் சாபம் நீங்கி இயல்பான உருவத்தை பெறுகின்றார். அவருக்கு அருள் செய்த பிரான் இந்த பெருமான் என்று ஞானசம்பந்த பெருமான் முதல் பாடலை சொல்றார். நீள் புன்னை நின்று கமல் பாதிரி புலியூர். இப்போ நீண்ட புன்னை மரங்கள் இருக்கக்கூடிய, மனம் கமலக்கூடிய புன்னை மரங்கள் திருப்பாதிரி புலியூர் எழுந்தருளிக்கும் இறைவனை வணங்கக்கூடிய மேலான தவம் இல்லாதவர்கள். சொன்னார், தன்னை நின்று வணங்கும் தனைத்தவமிழிகள். தனைத்தவம் அப்படின்னா அந்த இடத்துல மேலான தவம்னு அர்த்தம். தன்னை நின்று வணங்கும் தனைத்தவம். அப்போ சிவபெருமானை வணங்க வேண்டும் என்றால் மேலான தவம் வேண்டும். அப்படிப்பட்ட மேலான தவம் இல்லாதவர்கள் பின்னை நின்ற பிணியாக்கை பெறுவார்களே. இப்போ சிவபெருமானை வணங்க வேண்டும், சிவபெருமானை வணங்கணும்னா அதுக்கு தவம் வேண்டும். அப்படி மேலான தவம் இல்லாதவர்கள் நோயால் நலியக்கூடிய பின்னை நின்ற பிணியாக்கை, பிணியுடைய உடம்போடு பொருந்துவார்கள். அப்படின்னா சிவபெருமானை வணங்கக்கூடிய தவம் இல்லாதவர்கள் மீண்டும் பிறவி என்ற பிணி காட்பட்டு, அதாவது பிணியால் பிணியுடைய உடம்பை பெறுவார்கள் என்று தவமில்லாதவர்களை சொல்கின்றார். அப்போ சிவபெருமானை வழிபடும் தவம் வாய்க்கப்பெறாதவர்கள் பிறவி என்ற பிணியில மீண்டும் பிணியுடைய உடம்பை பெற்று வருந்துவார்கள். தான் முதல் பாடலில் சொல்கிறார். இரண்டாவது பாடல், கொள்ளி நக்க பகுவாய் பேய்கள் குழைந்து ஆடவே முள் இலவம் முதுகாட்டு உறையும் முதல்வனிடம் புள்ளினங்கள் பயிலும் பாதிரி புலியூர்தனை உள்ள நம்மேல் வினையாயின ஒளியுங்களே. இந்த ரெண்டாவது பாடல் சொல்கிறார், கொள்ளி நக்க, கொல்லினா தீ, நகுதல்னா சிரித்தல், நக்க கொள்ளி நக்க பகுவாய பேய் அப்படின்னா சிரிக்கும் பொழுது தீயை உமிழக்கூடிய திறமுடைய பேய்கள். சிரிக்கும் பொழுது தீ உமிழும் திறந்த வாயுடைய பேய்கள் என்ன பண்ணுது, குலைந்து ஆட. இந்த சுடுகாடு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற காட்சி சொல்கிறார். அப்படியே அந்த பேய்கள் சிரிக்க தீ உமிழக்கூடிய திறம், அப்படிப்பட்ட பேய்கள் குலைந்து ஆடுகின்றன. எங்க? முள் இலவ மரங்கள் நிறைந்த முதுகாடுனா சுடுகாடு. அந்த முதுகாடு என்று சொல்லக்கூடிய அந்த காட்டை இடமாக கொண்டு உறையக்கூடிய முதல்வன்னா சிவபெருமான். இப்ப சிவபெருமான் உறையக்கூடிய இடம் புள்ளினங்கள் பயிலும் பாதிரி புலியூர். புள்ளினம்னா பறவை இனங்கள், அன்னம் மயில் முதலிய பறவை இனங்கள் வாழும் திருப்பாதிரி புலியூரை நினைந்து வழிபட்டு, உள்ள அப்படின்னா நினைய அப்படின்னு, நினைந்து வழிபாடு செய்தால் நம்மேல் வினையாயின ஒழியுங்கள் சொல்றார். இப்போ வினையை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிவபெருமானை நினைந்து வழிபட்டு வினையை ஒழியுங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ வினை ஒழியணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி சிவ வழிபாடு. சிவ வழிபாடு செய்தால்
நினைந்து வழிபட்டால் வினையானது என்ன ஆகுங்க? ஒளிந்து விடுங்கிறார். மூணாவது பாடல் சொல்றார், மருளின் நல்லார் வழிபாடு செய்யும் மழுவாளர் மேல் பொருளின் நல்லார் பயில் பாதிரி புலியூர் உளான் வெருளின் மானின் பிணை நோக்கல் செய்து வெறி செய்த பின் அருளி ஆகத்திடை வைத்ததுவும் அழகாகவே. இங்கே சொன்னார், மருளின் நல்லார் வழிபாடு செய்யும் மழுவாளர். மருளின் நல்லார் அப்படின்னா மயக்கமற்றவர்கள்னு அர்த்தம். மயக்கமற்றவர்கள் ஞானிகள். நாமெல்லாம் மயக்கமுடையவர்கள், மயக்கமில்லாதவர்கள் ஞானிகள். அப்போ மருளின் நல்லார் மயக்கமற்ற ஞானிகள் வழிபாடு செய்யக்கூடிய மழுவாயுதத்தை ஏந்திருக்கக்கூடிய மழுவாளர், சிவபெருமான மழுவாளர். மயக்கமற்ற ஞானிகளால் வழிபாடு செய்யப்பெறுபவர். மேல் பொருளின் நல்லார். சிவபெருமான ஞானசம்பந்தர் இந்த பாட்டில் சொல்றாரு, மேல் பொருளின் நல்லார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேல் பொருள் இல் நல்லார். அதை பிரித்து எழுதணும்னா மேல் பொருள் இல் நல்லார். மேல் பொருள் இல் நல்லார் அப்படின்னா தனக்கு மேல் வேறு ஒரு பொருள் இல்லாதவர். சிவபெருமான் தான், சிவபெருமானுக்கு மேலே யாரும் கிடையாது. தனக்கு மேல் வேறு ஒன்று பொருள் இல்லாதவர் அப்படின்னா மேலோர்க்கும் மேலாய் போற்றி அப்படிம்பார் அப்பர் பெருமான். இப்போ தனக்கு மேல் ஒரு பொருள் இல்லாத சிவபெருமான். பயில் பாதிரி புலியூர் அப்படின்னா எழுந்தருளி இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர். இந்த பாதிரி புலியூர் பெருமானை வெருளின் மானின் பிணை நோக்கல் செய்து வெறி செய்த பின் அருளி ஆகத்திடை வைத்ததுவும் அழகாகவே. அப்படின்னா வெருள் அப்படின்னா வெருட்சி, அப்படியே ஒரு அச்சம், மருளக்கூடிய பெண்மான். உமையம்மை மருளை உடைய அந்த பார்வை போல பார்வதி அம்மையை நோக்கினார். மருட்சியுடைய பார்வையுடைய உமையம்மையை என்ன பண்ணார் பெருமான்? நோக்கி அருளி ஆகத்திடை வைத்தான். அப்போ நம்முடைய திரு சிவபெருமான் தன்னுடைய உடலில் இடப்பாகத்தில் உமையம்மையை வைத்தார். அதான் சொன்னார், வெருளின் மானின் பிணை நோக்கல் செய்து வெறி செய்த பின் அருளி ஆகத்திடை வைத்ததுவும் அழகாகவே. அந்த மாதிரி இந்த பாடல் அருமையாக சொன்னார். உமையம்மையை ஒரு பாகத்து உடைபவன் அப்படியே உயிர்கள் மீது என்ன பெருமான்? அந்த உள்ளிருந்து உணர்த்தக்கூடிய பெருமான் தன் மீது அன்பை உயிர்கள் செலுத்த அன்பை செய்ய செய்து அதன் வாயிலாக ஆட்கொண்டு அருளுவான். அதுபோல இந்த உமையை நோக்கி அவளை தம்மீது அன்பு கொள்ளச் செய்து அதன் பிறகு தம்முடைய உடலில் ஒரு பாதியை இறைவன் கொடுத்தான். எப்படி? அதுவும் அழகாகவே. அந்த செயல் மிக்க அழகானதுங்கிறார். அழகாகவே அப்படிங்கிறார். அப்போ அவன் செய்த அருள், அந்த பெருமான் செய்த செயல் மிக்க அழகுடையது ஆகும் அப்படின்னார். 4வது பாடல் சொன்னார், போதினாலும் புகையாலும் உய்த்தே அடியார்கள் தாம் போதினாலே வழிபாடு செய்ய புலியூர்தனுள் ஆதி நாளும் அவலம் இல்லாத அடிகள் மறை ஓதி நாளும் இடும் பிச்சை ஏற்று உணப்பாளதே. சிவபெருமானுடைய இயல்பை இந்த பாடலில் சொன்னார். அப்போ அவனை எப்படி வழிபாடு செய்கின்றார்கள்? முதல் 2 அடியில் சொல்கிறார் பாருங்க. போது முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய முதல் அடியில் இருக்கக்கூடிய போதுக்கு பொழுதுன்னு பொருள். பொழுது அப்படின்னா இறைவனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய அந்த பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பள்ளி எழுச்சி அது மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் வழிபாடு நடக்கும். அதான் பொழுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் குறித்த காலத்தில் வழிபாடு செய்வார்கள்.
ஒன்று. ரெண்டாவது, அந்த பொழுத 4ன்னு இந்த பதிகத்தில் சொன்னார். 4 பொழுதும் புகையால், 4 பொழுதும் இப்படி வழிபாடு பண்ணுவாங்க. புகையாலும், புகை என்பது இறைவனுக்கு நறும்புகை ஊட்டுதல். இப்போ நாம் இப்போ குங்குளியம் அப்படின்னு சொல்லுவோம், தசாங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இது நறும்புகை ஊட்டுதல், இது வழிபாட்டினுடைய அங்கம். புகையாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? புகை உள்ளிட்ட வழிபாட்டு பொருள்களாலும், மலர், அப்புறம் மலர் தூவி நறுமண புகை ஊட்டி இதெல்லாம் வழிபாடு செய்வார்கள். யாரு? உயித்தே அடியார்கள் தாம். அடியார்கள் அழகாக விதிகளின்படி வழிபாடு செய்கின்றார்கள். உயித்தேன அந்த நெறிப்படி வழிபாடு செய்கிறார்கள். தாம் போதினாலே வழிபாடு செய்ய, அடியார்கள் தாம் போதினால் வழிபாடு செய்கின்றார்கள். அந்த வழிபாட்டுக்கு நறும்புகை ஊட்டியும் மலர் கொண்டும் பாதிரி புலியூர்தனில் அடியார்கள் வழிபாடு செய்கின்றார்கள். ஆதி நாளும் அவலமில்லாத அடிகள் மறை ஓதி நாடும் இடுபிச்சை ஏற்று உணப்பாலதே. மலர்கள் தூவியும் தசாங்க முதலிய நறுமணமிக்க பொருள்களை புகைத்தும், புகை ஊட்டுதல் சாமிக்கு, அடியவர்கள் காலம் தவறாமல் வழிபாடு செய்ய திருப்பாதிரி புலியூர் எழுந்தருளியிருக்கக்கூடிய அவலம் இல்லாத அடிகள், அவலம் இல்லாத அடிகள் நாளும் மறை ஓதி கொண்டு சென்று அன்பர்கள் இடும் பிச்சையை ஏற்று உண்ணும் இயல்பினர். இப்போ உண்டு உணப்பாளது அப்படின்னா, இங்கே உண்டு உணப்பாளது அப்படின்னா அதை பெற்று அதற்குரிய நன்மையை யார் பிச்சை இடுகிறார்களோ அவர்களுக்கு தருபவன் அப்படின்னு காலையிலே விரிவாக பார்த்தோம். அதுபோல் அவன் பிச்சை ஏற்று அவன் உண்ணல, உண்டு அவன் பெற்று நமக்கு நன்மையை தருகின்றான் அப்படின்னு இந்த பாடலை சொல்கிறார். அடுத்து 5வது பாடல். ஆக நல்லார் அமுதாக்க உண்டான் அழலையின் தலைநாக நல்லார், அழல் ஐந்தலை நாக நல்லார் பரவ நயந்து அங்கரையார்த்தவன் போக நல்லார் பயிலும் பாதிரி புலியூர் பாகம் நல்லாளொடும் நின்றயம் பரமேட்டியே. நஞ்சை உண்ட வரலாற்றை இந்த பாடலை சொல்றாரு. ஆக நல்லார் அமுதாக்க உண்டான். இப்போ இந்த நஞ்சை உமையம்மை அமுதாக்கி கொடுக்க இறைவன் உண்டான் என்று இந்த பாடலில் சொல்கிறார். இப்போ சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டாரு. ஆக நல்லார் அமுதாக்க, நல்லார் அமுதமாக ஆக்க. இப்போ உமாதேவி அந்த நஞ்சினை அமுதாக்கி கொடுக்க அதனை உண்டான் என்று இந்த முதலடியில் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அழல் ஐந்தலை நாக நல்லார். அப்போ கொடிய நஞ்சை, நச்சு வெப்பத்தை உடைய 5 தலையுடைய அந்த பாம்பை விரும்பி தன்னுடைய அறை இடுப்பு அணிந்து கொண்டவன். அப்ப நஞ்சு போன்ற வெப்பமுடைய 5 பாம்பை விரும்பி அறையில் கட்டி இருக்கக்கூடியவன் சிவபெருமான். போக நல்லார் பயிலும் பாதிரி புலியூர்தனுள். அப்போ இளமகளிர் பயிலும் பாதிரி புலியூர் என்ற தலத்தில் இறைவன் உமையம்மையை கொண்டு பெரிய நாயகி அப்படின்னு சாமிக்கு தோகை நாயகி என்று பெயர். பெரிய நாயகியாரை இடப்பாமாக கொண்டிருக்கக்கூடிய பரமேட்டியாக இருப்பவன். பாகம் நல்லாளொடு நின்றயம் பரமேட்டியே. உமையம்மையை இடப்பாகத்தில் கொண்டு பரமேட்டியாக மேலான அந்த இறைவன் திருப்பாதிரி புலியூரை இடமாக கொண்டு
எழுந்தருளி இருக்கின்றான் என்ற அந்த செய்தியை இதில் சொல்கிறார். அடுத்த 6வது பாடல். தீய மொய்த்த கதிர்போல் ஒளி மணல் காணல்வாய் புதிய முத்தம் திகழும் பாதிரி புலியூர் எனும் பதியில் வைக்கப்படும் எந்தை தன் பழம் தொண்டர்கள் குதியும் கொள்வர் விதியும் செய்வர் உலகாகவே. இந்த பாடலை சொல்றார். தீய மொய்த்த கதிர் போல் அப்படின்னா நிலவொளி போன்று, நிலவினுடைய கதிர் போன்று இருக்கக்கூடிய நிலையை சொன்னார். இப்போ தொண்டர்கள், பழம் தொண்டர்கள்னு இந்த பாடலில் சொல்கிறார். பழம் தொண்டர்கள் அப்படின்னா பழ அடியார்கள் அழகாக ஆகம விதிகளின்படி வழிபாடு செய்யவும் அடியார்கள் ஆனந்த கூத்தாடவும். அப்போ குதியும் கொள்வர் விதியும் செய்வர், 2 சொல்லு சொன்னார். குதியும் கொள்வர்னா அடியார்கள் இறைவனை வழிபாடு செய்து ஆனந்த கூத்தாடுகிறார்கள். ஆனால் அந்த ஆனந்த கூத்தாடக்கூடியவர்கள் விதிகளின்படி வழிபாடும் செய்கிறார்கள். அழகாகவே நடனமும் ஆனந்த கூத்தும் ஆடுகிறார்கள், விதிகளின்படி அழகான வழிபாட்டையும் செய்கிறார்கள். எங்கே அப்படின்னா நிலவொளி போன்ற வெண்மணல், தியமொய்த்த கதிர்போல் ஒளி மணல். அந்த மணல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிலா போல ஒளிர்கின்றதாம். அதான் இந்த இடத்துல தியமொய்த்த கதிர்போல் ஒளி மணல் காணல். நீங்கள் கடலூர் அப்படிங்கிறப்ப அந்த கடற்கரையில் மணல் இருக்கு. இந்த மணல் எப்படி இருக்குது? நிலவொளி போல இருக்குதான். அப்படிப்பட்ட அந்த மணல் இருக்கக்கூடிய காணல்வாய் புதிய முத்தம் திகழ் பாதிரி புலியூர். இந்த புதிய முத்துக்கள் அந்த மணலில் கிடக்குப்பதனால இந்த மணல் எப்படி இருக்குது? நிலவொளி போன்று ஒளிர்கிறது. அப்படிப்பட்ட கடற்கரை சோலை இடத்து திருப்பாதிரி புலியூர் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை பழம் தொண்டர்களாகிய பழ அடியார்கள் ஆனந்த கூத்தாடியும் நியதிப்படி வழிபாடு செய்தும் மகிழ்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த தலத்தில் விதிமுறைப்படி என ஏற்கனவே போது நாளும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த காலங்களில் உரிய வழிபாடுகளை அடியார்கள் என்ன பண்ணுறாங்க? செய்கிறார்கள். 7வது பாடல் சொன்னார். பொங்கரவப்படு வண்டரை குளிர் காணல்வாய் சங்கரவ பறையின் ஒளி அவை சார்ந்து எழ பொங்கரவம் உயர் பாதிரி புலியூர்தனுள் அங்கு அரவம் அறையில் அசைத்தானை அடைமினே. இப்போ கொங்கரவம் அப்படின்னா கொங்கு அரவப்படு வண்டு அப்படின்னா பூந்தாதுக்களில் உள்ள வண்டுகள் என்று பொருள். அப்போ அந்த பூக்களில் உள்ள அந்த தாதுக்களில் வண்டுகள் இருக்கின்ற பூந்தாதுகளின் வண்டுகள் செய்யும் ஒளி. இந்த மலரை சுற்றி மொய்த்து கொண்டிருக்கக்கூடிய வண்டுகள் ஒளி செய்கின்றன. அதான் கொங்கரவப்படு வண்டு அறைதல்னா ஒளி செய்தல். அந்த ஒளியானது எப்படி இருக்குதுங்கிறாரு? அந்த காணல்வாய் சங்கு அரவ பறையின் ஒளி அவை 3 சொல்கிறார். 1 வண்டுகள் செய்யும் ஒளி, கடற்கரை சோலைகளில் சங்குகளின் ஒளி, அடுத்தது பறை என்ற இசையினால் ஏற்படக்கூடிய அந்த கருவியினால் முழக்கக்கூடிய முழவு. இப்போ இந்த கடற்கரை காணலில் இது 3 வகையான ஒளிகளும் கூடி அப்படியே ஆரவாரம் செய்யக்கூடிய அந்த காட்சி, அந்த ஒளி அவை சார்ந்து எழ 3 வகையான ஒளிகளும் கூடி எழ பொங்கரவம் உயர் பாதிரி புலியூர்தனுள் அழகிய ஒளியை உடைய மிகுந்து ஒலிக்கக்கூடிய அந்த ஒளிகளை உடைய பாதிரி புலியூரில் அங்கு அரவம் அறையில் அசைத்தானை அடைமினே. அப்போ அறையில் பாம்பை கச்சாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரமனை அடையுங்கள்
பாம்பு அரையார்த்த பரமனை அடைந்து உய்மீன்கள் என்று இந்த பாடலில் சொல்கிறார். நம்ம அந்த இறைவனை அடைந்தால் நமக்கு உய்வு அப்படின்னார். அடுத்து 8வது பாடல் சொல்கிறார். வீக்கம் எழும் இலங்கைக்கு இறை விலங்கள் விடை ஊக்கம் ஒளிந்து அலற விரலால் இறை ஊன்றினான் பூக்கமலும் புனல் பாதிரி புலியூர்தனை நோக்க மெலிந்து அணுகா வினை நுணுகுங்களே. வீக்கம் அப்படின்னா பெருமை என்று பொருள். வீக்கம் எழும் அப்படின்னா பெருமை மிக்க இலங்கைக்கு இறை, இலங்கைக்கு இறைனா இலங்கையினுடைய மன்னன். விலங்கள், விலங்கல்னா கைலாய மலை. பெருமை மிக்க இலங்கைக்கு மன்னனாகிய ராவணன் கையிலையை ஊக்க செருக்கு, அந்த செருக்கினால் மொழிந்து இந்த கைலாயமலையை தூக்கினான். தூக்கியவன் இறைவன் ஊன்றியதனால் அலறினான். ஊக்கம், அவனுடைய செருக்கு ஒளிய இறைவன் ஊன்றினான். ஊக்கம் ஒளிந்து அலற, செருக்கு ஒளிந்தது, உண்மையை உணர்ந்தான், அலறினான். அந்த ராவணன் விரலினால் அவனை ஊன்றியதனால் அவன் செருக்கு ஒளிந்தது, அலறினான். அப்படி அவன் செருக்கை ஒழிப்பதற்காக விரலினால் ஊன்றிய சிவபெருமான் பூக்கமலும் புனல் பாதிலி புலியூர்தனை விரும்பி எழுந்தருளியிருக்கின்றான். மலர் மனம் கமலக்கூடிய புனல் வளம் மிக்க பாதிரி புலியூர் தலத்தில் எழுந்தருளியிருக்கக்கூடிய ராவணனை செருக்கு ஒளியும் வண்ணம் ஊன்றிய சிவபெருமானை நோக்குதலால், இப்போ இறைவனை நோக்குவதால் என்ன பயன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இறைவனை நாம் நோக்கினால் வினைகள் என்னாகும்? மெலியும். இறைவனை பார்க்க இறைவனை நோக்கி கொண்டு இருக்க இறைவனை பார்க்க நம்முடைய வினைகள் என்னாகுனாரு இங்கே அருமையாக சொல்கிறார். இறைவனை நோக்கினால் வினைகள் மெலியும். முதல்ல மெலிதல்னா என்ன அர்த்தம்? நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிற உடம்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி என்ன ஆகிடும்? என்னங்க மெலிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ என்ன போகுது? அதன் பயனை தரக்கூடிய வினைகள் என்ன ஆகிடும்? அதன் மெலிஞ்சு அதன் நமக்கு அது பயன் தரப்போ மெலிஞ்சிருக்கும். அது மட்டுமல்ல, மெலிந்து அணுகாவினை நுணுகுங்களே. இப்போ வினைகள் மெலிந்து அது பயனையே தராமல் என்ன ஆகிடும்? நுணுகி ஒழியும், கண்ணுக்கு தெரியாமல் ஒளிந்து விடும். இந்த வினை ஒளியும்னு பொதுவாக சொல்லாமல் நோக்க மெலிந்து வினை நுணுகும். இப்போ நம்முடைய வினை என்னாகும்? ஒரே அடியாக நமக்கு நீங்கிடுமா அப்படின்னா எப்படி நீங்குங்கிறத இந்த பாடலை சொல்கிறார். நாம் செஞ்ச வினை என்பது அதுக்குரிய பயனை தந்து தான் ஒழியும். நான் செய்த வினை அதற்குரிய பயனை எனக்கு தந்த பிறகு தான் என்னாகும்? ஒழியும். அடுத்த வினை. அப்போ இப்படி வரிசையாக என்ன இருக்கும்? வரிசையில் இருக்கும். நான் செஞ்ச நல்வினை தீவினை பாவ புண்ணியமாக இருந்து அது எனக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்க வரும். அப்படி கொடுக்க வரும் பொழுது வரிசையாக அதனுடைய பயனை தந்து விட்டு தான் அது நீங்கும். இப்போது அப்படி வினை பயனை நுகருவதற்கு வந்த நமக்கு இதுக்கு என்னங்க உபாயம்? இந்த வினையிலிருந்து, வினையுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், சிவபெருமானை நோக்குங்கள், கண்கால் காண்மீன்களோனாரே. இப்போ சிவபெருமானை பார்க்கணும், சிவபெருமானை பார்க்கணும். அப்படி நோக்கினால் பார்க்க வினை என்னாகும்? மெலியும். அதனால தான் நமக்கு வழிபாடுன்னு வச்சாங்க. திருக்கோயில் வழிபாடு, அதுக்குரிய விழா வச்சுருந்தாங்க. நாள் வழிபாடு இருக்குது, வார வழிபாடு இருக்கும், சிறப்பு விழா இருக்கும், மாதந்தோறும் இருக்கும். அப்போல்லாம் அந்த பெருமானுக்குரிய சிறப்பு வழிபாடு நடக்கும், சிறப்பான அபிஷேகம் நடக்கும், அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க. அப்போ அந்த இறைவனுடைய அருள் கோலத்தை நாம் பார்க்க என்னாகும்? நம்முடைய வினைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெலிஞ்சிக்கிட்டே வரும். இல்லைங்க நான் பார்க்கவே இல்லைங்க, இறைவனை பார்க்கறதே இல்லைங்க அப்படின்னா என்ன ஆகும்? அப்படியே ஆப்போசிட். அது அப்படியே என்ன ஆகும்? வினை மெலியாது, வழியும்.
இப்போ நான் சரி ரைட்டு இவன் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து தாக்கலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடும் வினைகள். அதான் தான் நம்முடைய திருமுறைகள் பெரும்பாலும் சொல்கிறது வினை. வினையை பற்றி தான் நமக்கு இன்றைக்கி காலையிலேருந்து பதிகம் பார்த்தேன். என்ன சொன்னார்? வினை தேயும், வினை பறையும், வினை ஒழியும் தான் சொன்னார். அந்த வினை வினைன்னு தான் நம்முடைய நம்ம சாத்திர நூல்களும் சொல்கின்றன, அதுவும் சொல்லணும். இந்த வினை என்பது என்ன அப்படின்னா, நாம் செய்கிற செயல், இந்த செயலுக்கு பேர் தான் வினை. ஒரு செயலை செய்கிறோம்ல, அந்த செயலுக்கு பேர் என்னது? வினை. அப்போ அந்த செயல், நாம் செய்யக்கூடிய செயல் ஒன்று நல்வினையா இல்லைன்னா தீவினையா, ரெண்டு. நாம் செய்யக்கூடிய செயல் பிற உயிர்களுக்கு நன்மையை பயக்குமானால், நன்மையை தருமா அப்படின்னு தருமாறு அமைந்தால் அது என்னது? நமக்கு நல்வினையாக வந்து சேரும். அதே நம்முடைய செயல் தீமையை பயக்குமானால், பிற உயிர்களுக்கு தீமையை பயக்கும் வண்ணம் அமையும்னா அது என்ன ஆகிடும்? தீவினையாக நம்ம கணக்கில் வந்து சேர்ந்து விடும். இது வினை கோட்பாடு. அப்போ அந்த வினை சேர்ந்த வினை என்ன ஆகும் அப்படின்னா, இது சஞ்சீதம். நாம் இப்போ இங்கே சேருவது, நாம் செய்கிற வினை ஆகாமின்னு சொல்லுவாங்க, ஏறு வினைன்னு தமிழில் சொல்லுவோம். இப்போ என்ன ஆகுது? நாம் ஒரு செயலை செய்கிறப்போ புதிதாக வினை என்ன ஆகுது? ஏறுது. ஏறுதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு சேருது. எங்கே போய்? சஞ்சீதம்னு சொல்லி நம்ம கணக்கில் போய் சேருது. அப்படி சேர்ந்து அதன் பயனை தரவர்களும் அங்கே இருக்கும். அது போய் சேரும் பொழுது என்ன ஆயிடுச்சு? நல்வினை, நான் இங்கே செஞ்ச நல்வினை என்ன ஆயிடுச்சு? புண்ணியமாக போய் சேர்ந்துடும். தீவினை என்ன ஆகிடும்? பாவமாக போய் சேரும். அப்போ அந்த பாவமும் புண்ணியமும் ஒரு பிறவியில் அந்த வினையை நுகர்ந்து, இன்பத்தை நுகர்ந்து நல்வினையை தீர்க்கணும், துன்பத்தை நுகர்ந்து தீவினையை தீர்க்கணும். இதுதான் நமக்கு தான் வினை. இந்த வினை வந்து எப்படி வருகிறது, நமக்கு சேருது? வினை எப்படிங்க நமக்கு வந்து சேருது அப்படின்னா, 3 வழி இருக்குது வினை சேர்வதற்கு. ஒன்று நம்ம மனசு, மனம், வாக்கு, காயம். காயம்னா உடம்பு. நீங்கள் மனதில் நினைச்சாலும் அது வினை தான். நான் அதாங்க நினைக்கிறேன், யாருங்க தெரிய போகுது அப்படின்னு நாம் நினைப்போம். அப்போ மனதில் நினைத்தாலும் அது வினை, உடம்பால் நாம் செய்தாலும் அது வினை, வாக்கினால் வார்த்தையில் அது வினை. ஏன் அப்படின்னா, நம்முடைய பெருமக்கள் எல்லாமே இந்த வினையை தான் சொன்னாங்க. வினை கழியணும், வினை தேயணும், வினை பாரணும். ஏன்னா அந்த வினை தான் என்ன பண்ணுது அப்படின்னா, புதிய வினைகளை நமக்கு சேர்ப்பதற்கு காரணமாக அமைந்து மறுபடியும் மீண்டும் பிறவிக்கு நாம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளுகிறது. அதனால தான் வினை மெலிந்து நுணுக வேண்டும். அப்போ அந்த வினை நுணுகணும், வினை தேயணும் அப்படின்னா நாம் ஒரு நெறியில் நிற்கணும். நாம் சைவ நன்னெறி என்று சொல்லக்கூடிய நெறியில் நிற்கணும். அந்த நெறியில் நின்று அதற்குரிய தவத்தை நாம் செய்தாகணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் என்னாகும்? நம்ம வினைகள் அப்படியே தேய்ந்து தேய்ந்து மெலிந்து ஒரு நாள் நுணுகி அழியும். அதான் இந்த பாடலில் சொல்கிறார். அப்போ அந்த வினை என்பதை நாம் வினை தேய வேண்டும், அழிய வேண்டும் என்பது எவ்வளவு இன்றியமையாதது உயிர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிகங்கள் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் இந்த புலியூர்தனை நோக்க சொன்னார். இறைவனை நோக்கலை, இறைவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய தலத்தை நோக்கினாலே வினை என்னாயிடும்? மெலிஞ்சு போகுங்கிற. அப்பர் சாமி தன்னுடைய திருமுறையில் ஒரு பதிகத்தில் ஒவ்வொரு பாடலையும் சொல்லுவார். பூந்துருத்தி என்பீராகில் பொல்லால் புலால் துருத்தி போக்கலாம், நெய்த்தானம் என்பீராகில் அப்படிம்பார். இறைவனுடைய தலத்தினுடைய பெயரை சொன்னாலே போதும், என்னாகும்? நம்ம வினைகள் எழிஞ்சிடும். அப்போ கோயிலுக்கு போனால் திருத்தலத்தினுடைய பெயரை சொன்னாவே என்னாகும்? வினை மெலியும். அப்படின்னா அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சென்று அவனை வழிபாடு செய்தா பாருங்க எப்படி. அதான் நமக்கு இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. அடுத்து 9வது பாடல் சொன்னார். அன்னம் தாவும் அணியார் பொழில் மணியார் புன்னை பொன்னம் தாது சொறி பாதிரி புலியூர்தனுள் முன்னம் தாவி அடி 3 அளந்தவன் நான்முகன்
தன்னம் தாள் உற்றுணராததோர் தவநீதியே. அன்னம் தாவும் அப்படின்னா அன்னங்கள் விளையாடும், அன்னங்கள் விளையாடும் அழகு நிறைந்த. அன்னம் தாவும் அணியார், அணினா அழகு. அன்னம் பறவைகள் விளையாடும் அழகு மணி அணியார் அப்படின்னா அழகு நிறைந்த, அழகு நிறைந்த பொழில் சோலை. மணியார் புன்னை, முத்து போன்ற புன்னை அந்த மரங்களுடைய மலர்கள். பொன்னம் தாது சொரியும், அந்த புன்னை மரங்களில் மலரக்கூடிய மலர்கள் அதனுடைய தாதுக்கள், மகரந்த தூள்கள் சொல்கிறோமே, அந்த துகள்கள் எப்படி இருக்குது, பொன் போலு இந்த தாதுக்களை சொரியும். அப்படிப்பட்ட திருப்பாதிரி புலியூர் எழுந்தருளிருக்கும் இறைவனை முன்னம் தாவி, முன்னம்னா முற்காலத்தே எல்லா உலகங்களாயும் தாவினான். யாரு? திருமால். என்ன பண்ணாரு? அப்படியே கீழே ஒவ்வொரு உலகத்தையும் தாண்டி தாண்டி போனார். கீழே 7 உலகம் இருக்குது, மேலே 7 உலகம் இருக்கு. அப்படி மேலுலகத்தை நான்முகன் பறவையாக சென்று தேடினான். திருமால் இந்த கீழே பாதாள உலகத்தை தோண்டி அப்படி முன்னம் தாவி அடி, இறைவன் திருவடியை பார்க்கணும்னு சொல்லி அந்த உலகங்களை எல்லாம் மூன்றடியால் அளந்த திருமால் இறைவன் திருவடியை தேடி போனான். நான்முகன் தன்னம் தாள் உற்று உணராததோர் தவநீதி. அப்போ இறைவனுடைய திருத்தாள் என்று சொல்லக்கூடிய திருவடியையும் திருமுடி என்று சொல்லக்கூடியதையும் தேடி திருமாலும் நான்முகனும் சென்றார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன கிடைச்சது? உற்று உணராததோர் தவநீதி. அப்போ அவங்களுடைய செருக்கினால் சென்று தேடினார்களே ஒழிய தவத்தினால் அவர்கள் அறிய முற்படவில்லை. உற்று உணராததோர் தவநீதியே. அப்போ அவங்க 2 பேர்த்துக்கும் சிவபெருமான் அறிய முடியாதவராய் இருக்கிறான். சிவபெருமான் திருமாலுக்கும் நான்முகனுக்கும் அறிய முடியாதவராய் இருக்கிறான். என்ன காரணம்னா, அவர்கள் தவத்தின் நேரிய நீதி வடிவமாக இருக்கக்கூடிய பெருமானை தவத்தின் வாயிலாக அவர்கள் அடைய முயற்சி செய்யலை. என்ன பண்ணாங்க? நேரடியாக நான் சென்று தேடுவேன் என்று தேடி கண்டுகொள்வேன்னு போனாங்க. அப்போ தவத்தின் வடிவமாக இருப்பவன் சிவபெருமான். இறைவன் யாரு? தவத்தினுடைய வடிவம், நீதியினுடைய வடிவம், அறத்தினுடைய வடிவமாக இருப்பவன். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமானை தவத்தின் வாயிலாகத்தான் அடைய முடியும், அறநெறியின் வாயிலாகத்தான் அடைய முடியுமே தவிர வேறு ஒரு வழியாலும் நெறியாலும் என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. தவ நீதியே, அதான் நீதி. ஏன் அவர்களால் அடைய முடியலைனா, அவர்கள் தவத்தின் வாயிலாக இறைவனை அடைய முயற்சி செய்யலை. அடுத்து 10வது பாடல் சொன்னார். உரிந்த கூரை உருவத்தொடு தெருவத்திடைன் திரிந்து உண்ணும் சிறு நோன்பரும் பெரும் தேரரும் எரிந்து சொன்ன உரை கொள்ளாதே எடுத்து ஏத்துமின் புரிந்த வெண்ணீற்று அண்ணல் பாதிரி புலியூரையே. இந்த பாதிரி புலியூர், இந்த புரியூர் ஊருன்னு இருக்க அச்சுப்பிள்ளை 10வது பாடல்ல பாதிரி புலியூரையே அப்படின்னு திருத்திக்கிங்க. உரிந்த கூரை உருவ அப்படின்னா, கூரைனா ஆடைன்னு அர்த்தம். உரிந்த ஆடை அப்படின்னா ஆடையின்றி தெருவில் திரிந்து தின்னும் சிறு நோன்பர். அவங்களுடைய நோன்பு விரதம் என்பது சிறு நோன்புனார். அற்ப விரதம், பயனில்லாதது. என்ன விரதம்? சமணர்கள் அப்படியே ஒரு பெரிய தவம் மாறி சொல்வார்கள். அவங்க செய்கிறது என்னது? தலையை பறிப்பது, ஆடையின்றி திரிவது, நின்று உண்பது, இந்த பாறையில் கிடப்பது, பாயை உடுப்பது, இப்படிப்பட்டதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி தெரியும் நமக்கு? டேங்கப்பா, கடுமையான தவம் செய்கிறாங்களாட்டு இருக்குது. நம்ம அப்படி தான் நினைப்போம். அப்படிலாம் செய்கிறது அவங்களுக்கு விரதம்னு சொல்லிக்குவாங்க. ஆனால்
ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, அது விரதம் இல்லைங்க, அது சிறு விரதம், அதாவது அற்ப விரதம். பயனில்லாத அவங்க மேற்கொள்ள விரதத்துக்கும் அவங்களுடைய நெறிக்கும் அது அற்பமானது என்று சொல்கிறார். அந்த சமணர்களும் பெரும் தேரரும், தேரர்னா புத்தர், புத்தர் சமணர்கள் எரிந்து சொன்ன, அவங்க எரிவினால் சொன்னார்கள். என்ன கருணையினால் ஏதோ சொன்னாங்களா, நெறியில் நிற்கணும் அப்படின்னா இல்லை. அவங்க என்ன சொன்னாங்களா, எரிவினால், அவங்க வைத்தெரிச்சல், நம்ம சமயத்தை பொறுத்து கொள்ள முடியாத அந்த ஆற்றாமையின் காரணமாக எரிந்து சொன்ன அந்த உரைகளை கொள்ளாதே, அதை நாம் பொருளாக கொள்ளாது திருப்பாதிரி புலையூரையே எடுத்து ஏத்துமின் அப்படின்னா, புரிந்த வெண்ணீற்று அண்ணல், திருவெண்ணீற்றை அணிந்திருக்கக்கூடிய அண்ணல் எழுந்தருளியிருக்கும் திருப்பாதிரி புலியூரை புகழ்ந்து போற்றுங்கள். இப்போ இறைவனை புகழ்ந்து போற்றுங்கள் அப்படிங்கிறார். திருக்கடைக்காப்பு சொன்னார், அந்தன் நல்லார் அகன்காழியுள் ஞான சம்பந்தன் நல்லார்பையில் பாதிரி புலியூர் தனுள் சந்தமாலை தமிழ் 10 இவை தரித்தார்கள் மேல் வந்து தீயவை அடையாமையால் வினை மாயுமே. அந்தன் நல்லார் அகன்காழி, அந்தணர்கள் நிறைந்து வாழும் அகன்ற தலம் திரு சீர்காழியுள் திருஞான சம்பந்த பெருமான், சீர்காழியில் தோன்றிய திருஞான சம்பந்த பெருமான் நல்லார்பையில் பாதிரி புலியூர் அப்படின்னா, நல்லவர்கள் வாழும் திருப்பாதிரி புலியூர் தனுள் சந்தமாலை தமிழ் 10 இவை தரித்தார். சந்தம் அப்படின்னா பன்னிசை, பன்னிசையோடு இந்த 10 பாடல்களையும் தமிழ் பாடல்களையும் தரித்தார். தரித்தார் அப்படின்னா பாடி வழிபாடு செய்பவர்கள் மேல், 10 பாடல்களையும் யாரெல்லாம் பாடி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் மேல் தீயவை வந்து தீமை உடையவை வந்து சேராது. தேவாரம் பாடினீங்கன்னா, திருவாசகம் பாடினீங்கன்னா தீமை உடையது நம்மை வந்து சேராது. அப்போ என்ன அர்த்தம், நன்மையுடையது வந்து சேரும், தீமையுடையது வந்து சேராது. இது ஒரு நம்முடைய ஞானசம்பந்தர் வரலாற்றிலேயே இதை சொல்லலாம். குடிமாடச்செங்குன்றூர் வந்தார் திருஞான சம்பந்த பெருமான். இப்போ அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குளிர்ச்சுரம் அந்த நோய் வந்தது. அப்போது ஞானசம்பந்தர்கிட்ட இதை சொல்கிறாங்க. அவர் நம்ம அந்த தலத்துக்கு வரல, அங்கே அந்த தலத்தில் ஊரில் இருக்கிறார். அந்த ஊரில் இருக்கும் பொழுது இந்த செய்தி மக்கள் எல்லாம் வருந்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, தன்னை அன்போடு வரவேற்று வணங்கக்கூடிய மக்கள் எல்லாம் நோயினால் துன்புறுகின்றார்கள் என்று இறைவனை நினைந்து வழிபட்டு ஒரு பதிகம் பாடுறார். அவ்வினைக்கு இவ்வினையாம் அகுதறிவீர். ஒவ்வொரு பாட்டிலையும் வினை தீண்டப்பெறா திருநீலகண்டம், வினை தீவினை வந்தியமை தீண்டப்பெறா, செய்வினை வந்தியமை தீண்டப்பெறா திருநீலகண்டம், திருநீலகண்டம்ங்கிறார். இப்போ அந்த ஊரில் பிடித்திருந்த அந்த நோய் என்னாச்சு, நீங்கியது. அப்போ தீமை உடையது நம்மை வந்து சேராது, வினைகளும் மாயும், ரெண்டும் சொன்னார். அப்போ நம்முடைய திருமுறைகளை பாடினால் தீமை நம்மை வந்து சேரவே சேராது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய வினைகள் என்ன ஆகிடும், மாய்ந்து விடும் என்று திருக்கடைக்காப்பில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அருளுகின்றார். தொடர்ந்து அடுத்து நம்ம ஏப்ரல் மாத பாடத்திட்டத்தில் முதல் பதிகமாக இருப்பது